இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஓட வீடியோ தான் இந்த ஒரு விலாகு. ஸோ வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே வந்து பஸ் ரோட்டுக்கு தான் போகிறோம். நாங்கள் ஒரு 3 இயர்ஸாக போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட் இயர் பிளானே இல்லாமல் போனோம். அப்புறம் வந்து செகண்ட் இயர் சும்மா போனோம். இந்த இயருமே பிளான் இல்லை, பட் ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால் வந்து கிளம்பியாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து அம்மா, அக்கா அவங்க கூட போகிறோம். பார்த்திங்களா, அந்த லைன்ஸ் எல்லாம் தெரியுதா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் வெயிலோட கொஞ்சம் மிஸ்டோட மேலே வந்து ஹோம் டவுனுக்கும் வந்தாச்சு. கடையெல்லாம் கூட்டமாக இருக்குது. அதனால் வந்து கடைக்கு போக வேண்டாம் அப்படின்னு வந்து தோணுது. நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே தான் போக போகிறோம், தேயிலை காட்டுக்குள்ளே. அதுக்குள்ளே ஒரு மாங்காவை எடுத்து வாயில் போட்டாச்சு. நம்மளுக்கு வந்து டிக்கெட் கிடையாது, அம்மா வந்து வேலை பண்ணுறாங்க அப்படின்றதால உள்ளே வந்து போயாச்சு. உள்ளே வந்து போனோடனே நம்ம ஒரு ஃபோட்டோவை எடுத்துடணும். ஏன்னா எப்போயுமே வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் அவ்வளோ சலிக்காத ஒரு பிளேஸ் இந்த மூணார்னே சொல்லலாம். அவ்வளோ நேச்சர்ஸ் வந்து உள்ள ஒரு மூணார். நம்மளும் வியூஸ் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன எட்டி பார்க்கீங்க அப்படின்னா, நண்டு இருக்குது அப்படின்னாங்க. நண்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுறோம். ஆனால் நண்டெல்லாம் இல்லை. எங்கள் அம்மாவும் கல்லெல்லாம் பரட்டி பார்த்துட்டாங்க. ஒத்த நண்டு கூட எங்களுக்கு சிக்கலை. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகையில் வந்து நல்லா வெயில் அடிக்க தொடங்கிடுச்சு. அப்புறம் இந்த செடியை பார்த்தோம். இது வந்து முள்ளிப்பழம்னு சொல்லுவாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பழுக்கவே இல்லை இந்த பழம். அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். முள்பாதையெல்லாம் கடந்து. அப்புறம் வந்து இதுதான் வந்த பாதை, ரைட்டில் இருக்கா, அது வழி அப்படியே காடையே வந்தாச்சு. இது வந்து பால்வாடி, இப்போ இருக்கிற ஒரு பால்வாடி தான் இது. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல், இதுதான் ஹாஸ்பிட்டல். எல்லாத்துக்குமே இங்கே தான் வருவோம். இங்கேருந்து தான் எழுதி கொடுத்து நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போவோம். அப்புறம் வந்து இதை தான் சீக்கு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் லைன்ஸு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே தான் யானை வந்தால் கூடுதலாக வரும். அப்புறம் இது வந்து நம்மளுடைய பங்களா. அவ்வளோதான். அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அப்புறம் வந்து கடைக்கு போனோம். கடையில் போய் மேகி இருக்கான்னு கேட்டால் மேகி இல்லைன்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. நானும் எங்கள் அம்மாவும் ரீல்ஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். தேங்க்யூ.